So very good morning, students. So today we're going to see another important topic, which is controlled access method. So we have already seen what is a random access methods and what are the random access protocols, right? And இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா controlled access methods என்னன்னு பார்க்க போறேன். So random access க்கும் controlled access க்கும் என்ன difference அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, as I said before, random access from the name itself you can understand. Random access னா நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. இஃப் யூ டேக் எனி பர்டிகுலர் சேனல், அது எத்தனை நோட்ஸ் இருக்கோ அத்தனை நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி யார் வேணா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தேர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனால தான் அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ரேண்டம் ஆக்சஸ் மெத்தட். அதே மாதிரி இவங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அடுத்த நோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. யார் வேணா எப்போ வேணா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரைட்டா? And that is called random access method, and we have already seen what are the random access method. Aloha, slotted aloha, CSMA, CA, CSMA, CD இதெல்லாம் பார்த்திருக்கோம், right? And today we are going to see controlled access method. From the name itself you can understand what is the difference between random access protocols and controlled access protocols. அப்படினு பாத்தீங்க அப்படினா, controlled access protocols ல you will have defined rules and regulation. யார் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், யார் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது, which system should access this particular channel at this particular time அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினா, it will be a methodology, right? There will be some methods or methodology to follow that particular access controls. சரியா? அது யார் access பண்ணனும் அப்படின்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. and then வந்து பாத்தீங்க அப்படினா, யார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து யார் பண்ணுவாங்க, யார் பண்ணனும் அப்படின்றதும் வந்து பாத்தீங்க அப்படினா it is predefined, right? And that is why it is called as controlled access protocols. And we are going to see what are the different techniques which is involved in controlled access methods, right? So first controlled access method la மூணு different types இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா reservation access method. What we are seeing is we are seeing everything is a multiple access protocols, right? So அந்த multiple access protocols ல தான் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா controlled access protocols பார்க்கறோம். இந்த controlled access protocols ல you have three different types. One is reservation access method, polling access method, and token passing access method. From the name itself you can explain each and every access methods. சரியா? So reservation access method னா என்ன சார் அப்படினு பாத்தீங்க அப்படினா, ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இப்ப வந்து பாத்தீங்க அப்படினா எதுக்காக கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் போறோம்? இப்ப ரேண்டம் ஆக்சஸ்ல பாத்தீங்க அப்படினா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா கொல்யூஷன், ரைட்? அலோஹால என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொல்யூஷன் இருந்துச்சு. அந்த அலோஹாவை ஓவர் கம் பண்ண அந்த கொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணோம்னா ஸ்லாட்டட் அலோஹா டெக்னிக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்லாட்டட் அலோஹா டெக்னிக்ஸ்லயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலன்னு தான் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி சேனலை பிஸியா இருக்கா ஐடியில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொன்னோம். ஈவன் தேர் யூ ஹாவ் கொல்யூஷன். சரியா? கொல்யூஷன் மினிமைஸ் ஆனா கூட அங்கேயுமே கொல்யூஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த ஒரு கொல்யூஷனுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல்ட் ஆக்சஸ்ல பண்ண முடியும். சரியா? பிகாஸ் இட் ஹாஸ் டிஃபைன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எ மெத்தடாலஜி டு ஃபாலோ டு டூ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். புரியுதா? Then if a reservation access method na enna, from the name itself you can understand each and every station which is trying to send the data, எந்த data send பண்ணனும் நினைக்குதோ, எந்த நோட் வந்து data send பண்ணனும் நினைக்குதோ அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க அப்படினா they will reserve a slot. சரியா? ஒரு slot ரிசர்வ் பண்ணிட்டு அந்த ரிசர்வ்ட் ஸ்லாட்ல தான் என்ன பண்ணுவோம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். It's similarly like how we reserve in trains. ரைட்? ட்ரெயின்ல எல்லாம் எப்படி நம்ம ரிசர்வ் பண்ணிக்கிறோம், பஸ்ல எப்படி ரிசர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி we will reserve that particular ticket and அதுக்கப்புறம் அந்த particular டேல டைம் ஆஃப் ஜர்னில we will go and access that particular seat, right? Similarly same concept தான் இங்க reservation access method. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா in this particular method before doing any data transmission, ஒரு டைம் இன்டர்வல்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு முன்னாடியே what we will do is we will send a reservation frame, right? You will have a reservation frame. So அந்த reservation frame எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will have different slots. That is எத்தனை நோட் இருக்கு அந்த நெட்வொர்க்ல, எத்தனை நோட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் if you have 5 stations or 10 stations அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ஸ் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டேஷன்ஸ்க்கு you will have mini reservation slots. இததான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா mini reservation slots அப்படின்னு சொல்றோம். சரியா? So before doing data transfer, before doing the data transfer in the time interval, this reservation frame will be sent to all the nodes. எல்லா நோட்ஸ்க்கும் இந்த ரிசர்வேஷன் ஃப்ரேமை சென்ட் பண்ணிடுவாங்க. சோ ரிசர்வேஷன் ஃப்ரேம் சென்ட் பண்ண உடனே ரிசர்வேஷன் ஃப்ரேம்ல ஆல்ரெடி யூ வில் ஹேவ் ரிசர்வேஷன் ஸ்லாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நோட்ஸ் இருந்தாலும் அதுல என்ன இருக்கும்னா 10 ஸ்லாட்ஸ் இருக்கும், ரைட்?
So if that particular station அந்த டைம் இன்டர்வல்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினா அந்த ஸ்டேஷன் என்ன பண்ணனும் அப்படினா it will reserve its own slot. அவங்களுடைய ஸ்லாட்ல நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு they will inform. Similarly அடுத்த நோட்ஸ் எந்த நோட்ஸ்லாம் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனுமோ அந்த நோட்ஸ் எல்லாமே இந்த டைம் இன்டர்வல்ல நான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் சரியா. So it will reserve that particular slot. And then அதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படினா அந்த ஸ்லாட்ல data transfer will happen, right? And that is what explained in this particular diagram. You can see here, this is the reservation slot. Reservation slot type என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா first slot பாருங்க என்ன நடந்திருக்கு station 1, station 3 and station 4 மூணு ஸ்டேஷன் என்ன பண்ணிருக்குன்னா data transfer பண்றேன்னு சொல்லிருக்கு. So it is enabled. Slot 1 is enabled, slot 3 is enabled, slot 4 is enabled. Slot 2 and slot 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா it's not enabled because they're not going to involve in data transfer in this particular time interval, right? Similarly அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா station 1 மட்டும் தான் data transfer பண்றாங்க, அடுத்த ஃப்ரேம்ல யாருமே data transfer பண்ணல, ரைட்டா? So this is a reservation frame where the station will reserve its own slots, right? And after allocating the slots, data transfer will take place. அடுத்த phase என்ன பண்ணும் அப்படினா data transfer நடக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? first slotல station 1 பண்ணுவாங்க, and then third slotல station 3 and fourth slotல station 4 பண்ணுவாங்க, right? This is called as reservation access method, சரியா? And then the second one is polling access method, right? What is polling access method அப்படினு பாத்தீங்க அப்படினா here in this polling access method all the nodes எல்லா நோட்ஸ்மே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஆனா ஒரே ஒரு கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா this any particular nodes it can have any number of nodes, but in all those nodes one particular node will be a primary node. ஏதாவது ஒரு நோட வந்து என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரைமரி நோடா கன்சிடர் பண்ணிட்டு மீதி எல்லா நோடுமே என்னவா இருக்கும்னா செகண்டரி நோட்ஸா இருக்கும், சரியா? ஏன் அப்படினு பாத்தீங்க அப்படினா this primary will have the complete access over the link, சரியா? அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் controlled access methodனா என்ன, யார் எப்ப டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், இவங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேணாமா அப்படி டிசைட் பண்றதெல்லாம் ஒரு அத்தாரிட்டி இருக்கும் அப்படினு சொல்லிருக்கோம், சரியா? ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்லிருப்பேன், ரைட்? சிமிலர்லி பிரைமரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சிஸ்டம் இந்த பர்టిక్యులர் டைம்ல இந்த சேனலை ஆக்சஸ் பண்ணலாம், யார் ஆக்சஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியோட வேலை, right? And this polling access method involves two different processes. One is selection, another one is polling. சரியா? Selection and polling methods அப்படினு இருக்கு. I'll explain that. First you got to understand polling access methodல any particular nodes அந்த complete network என்ன பண்ணிருப்போம் அப்படினா ரெண்டா பிரிச்சிருப்போம். எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நோட் மட்டும் என்னது பிரைமரியா இருக்கும், மீதி நோட்ஸ் எல்லாமே செகண்டரியா இருக்கும். and another condition என்னன்னா செகண்டரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆனா யார் டைரக்டா பண்ண முடியாது. யாருக்கு சென்ட் பண்ணனும்னா whatever data transfer which has happened, it will happen only between primary and the secondary, சரியா? ஒரு செகண்டரி இருக்காரு, அவர் வந்து இன்னொரு செகண்டரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினா what it have to do is they have to inform to primaryக்கு இன்ஃபார்ம் பண்ணனும். பிரைமரிக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா பிரைமரி தான் என்ன பண்ணுவாரு அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு, புரியுதா? so whatever data transfer it has to happen only between primary and secondary, சரியா? பிரைமரிக்கு தெரியாம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. This is the very important rules, right, for polling access method, important procedure that is followed in polling access method. so இப்போ இதுல இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா polling access method, another one is selection method அப்படின்னு சொல்றோம், சரியா? so polling எதுக்காக யூஸ் பண்ணுவோம் and then செலக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனி. டேட்டா டிரான்ஸ்ஃபர் இப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி டு செகண்டரி, ரைட்? செகண்டரி டு செகண்டரி அப்படி இருந்தா கூட இந்த செகண்டரி டு செகண்டரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ணுவார்னா செகண்டரி will send the data to the primary and then primary will send the data to secondary, புரியுதா? சோ அப்போ பிரைமரி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓகேவா? அப்போ பிரைமரி ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா they will use select function. என்ன யூஸ் பண்றாங்க? select function யூஸ் பண்றாங்க. நல்லா கவனி, எதுக்காக select function யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஒரு டேட்டாவை செகண்டரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is select function யூஸ் பண்ணுவாங்க. அது can be its own data, பிரைமரியோட own டேட்டாவும் இருக்கலாம், அப்படி இல்லனா வேற ஒரு செகண்டரி வந்து பிரைமரிக்கு கொடுத்து அந்த செகண்டரி கொடுக்க சொன்ன டேட்டாவாவும் இருக்கலாம், சரியா? சோ அப்ப பிரைமரியில இருந்து ஒரு செகண்டரிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படினா we will use select function, right? and செகண்டரியில இருந்து ஒரு பிரைமரிக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா polling function யூஸ் பண்ணுவோம், புரியுதா? polling function. now I will explain what is select function, what is poll function, சரியா?
செலக்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிரைமரிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, அந்த டேட்டாவை யாருக்கு சென்ட் பண்ணணும், இன்னொரு செகண்டரி இருந்து பிரைமரி கொடுத்திருக்கு. தட் டேட்டா ஹேஸ் டு பி சென்ட் டு பின்ற இந்த நோடுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா what it will do is டேட்டாவை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாது. ஏன் அப்படின்னா first it has to know whether the node B is ready, node B வந்து ரெடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும், ரைட்டா? and for that particular purpose we are using the select function, right? so what happens here, primary has the data for node B க்கு டேட்டா வச்சிருக்கு. so what it does is it sends the select function. node B க்கு select function send பண்ணுது. I have a data for you whether I can able to send or not அப்படின்றது தான் அந்த select function உடைய primary condition. சரியா? எதுக்காக அந்த select function send பண்றோம் அப்படின்னா data transfer நான் பண்ணலாமா வேணாமான்னு கேக்குறதுக்காக தான். சரியா? and once after receiving the select function, what B will do is will send the acknowledgement. okay, I am ready to receive the data அப்படினு சொல்லி acknowledgement send பண்ணுது. only after receiving that particular acknowledgement it will send the dataவை send பண்ணுது, and then அந்த டேட்டாக்கு acknowledgement வரும். சரியா? நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது எப்போ இந்த select function எப்போ யூஸ் பண்ணோம்னா only பிரைமரியில இருந்து டேட்டா செகண்டரிக்கு போகணும் அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும் தான், ரைட்டா? if செகண்டரியில இருந்து பிரைமரி போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா poll function யூஸ் பண்ணுவோம். poll function what will happen is random polling will happen. பிரைமரி என்ன பண்ணும்னா random period timeல it will poll the nodes. சரியா? நோட் A கிட்ட poll பண்ணும். that is உனக்கு டேட்டா இருக்கா, எனக்கு ஏதாவது சென்ட் பண்ண வேண்டிய டேட்டா உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணும். சரியா? அது இருக்கா இல்லையான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும்னா டேட்டாவை ரிசீவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் if you see here it sends the first polling to the node A. node A poll பண்ணுது. what node A will do is node A sends a negative acknowledgement. what is negative acknowledgement? இங்க டேட்டா எதுவும் இல்ல, ரைட்? சோ அப்படின்னு சொல்லிட்டு NAக்கு சென்ட் பண்ணுது. so what it does is primary அடுத்த நோடுக்கு போகுது. அடுத்த நோடு என்னது B. சரியா? நோட் B க்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுது, அதாவது போலிங் சென்ட் பண்ணுது. poll function சென்ட் பண்ணனே what B will do is yes I have a data for you. சரியா? டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்ன உடனே it will send the data and then the primary will acknowledge. புரியுதா? ரைட். இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இப்போ இந்த நோட் B வந்து it can send the data to primary or it can send the data to A. சரியா? ஆனா எப்படி பண்ணாலும் சரி இந்த டேட்டா A க்கு சென்ட் பண்ணாலும் யாருக்கு சென்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரைமரிக்கு சென்ட் பண்ணிட்டு தான் A க்கு சென்ட் பண்ண முடியும். சரியா? சோ அந்த பிரைமரிக்கு சென்ட் பண்ணனும் அப்படினா it has to follow the poll function. எப்போ பிரைமரி அவர்கிட்ட கேக்குறாங்க போலிங் கொடுத்து கேக்குறாரோ அப்பதான் அவரால என்ன பண்ண முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ கண்டிப்பா இங்க கொலிஷன் நடக்க வாய்ப்பே இல்ல. புரியுதா? now you understand what is polling access method. polling access method is one important controlled access method, right? so இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி புடிச்சிருக்கோம். and primary has all the functions and two important function என்னன்னா select and poll function னு சொல்லிருக்கேன். select function எப்போ யூஸ் பண்ணுவோம்னா பிரைமரியில இருந்து செகண்டரி டேட்டா போணும் அப்படினா, and poll function எப்போ பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா செகண்டரியில இருந்து பிரைமரிக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும்னா, ரைட்? and then the last access method என்ன அப்படினு பாத்தீங்கன்னா token passing method. சரியா? what is token passing method? இப்போ வந்து முன்னாடி என்ன பார்த்தேன் அப்படினு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃப்ரேம் சென்ட் பண்ணிருப்போம். சரியா? என்னன்னா ரிசர்வேஷன் ஃப்ரேம்ஸ்ல ஒரு டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு அந்த டைம் ஸ்லாட்ல அவங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரின்னு ஒரு டிவைஸ் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் தி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். சரி, அந்த பிரைமரி டேட்டா தான் எல்லாமே பண்ணுது. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no primary no secondary. இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா யூசிங் தி டோக்கன் பாசிங் மெத்தட். சரியா? டோக்கன் பாசிங் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி பர்டிகுலர் நோட்ஸ், எவ்வளவு நோட்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா அந்த நோட் எப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only if it has a token. you'll have a token. each and every node வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் ரிசீவ் பண்ணும். அந்த டோக்கன் எப்போ அதுக்கு ரிசீவ் ஆகுதோ அப்பதான் அவரால் என்ன பண்ண முடியும்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். and that is called as token passing method. புரியுதா? டேட்டா சோ டோக்கன் எப்போ வருதோ அப்பதான் அவரால் என்ன பண்ண முடியும், டோக்கன் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். that is called token access method. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா predecessor and successor அப்படின்னு இருக்கு. சரியா? predecessorனா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா predecessor is nothing but ஒரு நோட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நோட்ல அவருக்கு முன்னாடி யார் இருக்கா பின்னாடி யார் இருக்கா கண்டிப்பா ஒரு நோட் இருக்கும். இவர் தான் predecessor and இவர் வந்து பாத்தீங்கன்னா successor அப்படின்னு சொல்றோம். சரியா? டோக்கன் யாருக்கு, இந்த பர்టిక్యులர் நோடுக்கு டோக்கன் யாருக்கு இருந்து வரும்னா predecessor, அதுக்கு முன்னாடி இருக்க நோட்ல இருந்து வரும். and then இவர் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அடுத்த டேட்டா அடுத்த நோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. தட் இஸ் சக்சஸருக்கு டோக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. சரியா? சோ அதே மாதிரியே அந்த நோட் எப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா டோக்கனை அவர் எப்போ ரிசீவ் பண்றாரோ அப்பதான் அவரால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? டோக்கன் போனதுக்கு அப்புறம் அவர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகெயின் he has to wait
for that particular token. அடுத்த சைக்கிள்ல எப்போ அந்த டோக்கன் ரிசீவ் ஆகுதோ அப்பதான் அவரால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். புரியுதா? சிம்பிள் மெத்தட், டோக்கன் பாசிங் மெத்தட். டோக்கன் இருந்தா மட்டும் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீடெசிசர் சக்சஸர்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீயே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முன்னாடி நோட்ல இருந்து டோக்கன் ரிசீவ் ஆகும் and then டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டோக்கனை அடுத்த நோடுக்கு சென்ட் பண்ணும். அடுத்த நோடு என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் நோட் டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டோக்கனை பாஸ் பண்ணிடும். சரியா? Right. So this is the concept of token passing method. இந்த token passing method implement பண்றதுக்கு நிறைய topologies இருக்கு. That is physical ring, dual ring, bus ring, star ring, இந்த மாதிரி நிறைய topologies வந்துச்சு. சரியா? the first என்ன கொண்டு வந்தாங்கன்னா physical ring கொண்டு வந்தாங்க. physical ring you have to understand one particular thing. இந்த ரிங், இந்த பர்டிகுலர் நோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங்கா தான் கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் டோக்கன் பாஸ் பண்ண முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 ல இருந்து 2 போணும், 2 ல இருந்து 3 போணும், 3 ல இருந்து 4 போணும் and again 1 அந்த மாதிரி போணும். சரியா? சோ இட் ஹஸ் டு பி ஒரு ரிங் டோபாலஜி தான் கிரியேட் பண்ணனும். சரியா? ரிங் டோபாலஜி கிரியேட் பண்ணாதான் டோக்கன் வந்து கரெக்ட்டா பாஸ் ஆகும். ரைட்? ஆனா இந்த ரிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லாஜிக்கல் ரிங்கா இருக்கணும். இட்ஸ் நாட் பி a physical ring. எப்படி இருக்கணும் அப்படின்னா லாஜிக்கல் ரிங்கா இருக்கணும். வாட் இஸ் லாஜிக்கல் ரிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா I'll explain that. லாஜிக்கல் ரிங்னா அந்த ரிங் இந்த நோடுக்கு அந்த டோக்கன் எங்க போகணும், யாருக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியணும். அட்ரஸ்ல இருந்து முதல்ல எல்லாமே தெரியணும். தட் இஸ் கால்ட் as லாஜிக்கல் ரிங். ரைட்? So now I'll explain what is physical ring. இப்போ from the name itself you can understand physical ring. இங்க எந்த ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனுமே கிடையாது. only physical connection தான். each and every நோடுமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is connected to a link. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் மூலமா கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த லிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் வயர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் physical ring யூஸ் பண்ணிருக்கோம். and you know what is the operation. இப்போ நோட் 1 க்கு டோக்கன் வந்துச்சு அப்படின்னா அவர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. டேட்டா இல்லனா அவர் என்ன பண்ணுவாரு, டோக்கனை நோட் 2 க்கு சென்ட் பண்ணிடுவாரு. and then நோட் 2 டோக்கன் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த டோக்கனை 3 க்கு சென்ட் பண்ணுவாங்க and 4 க்கு சென்ட் பண்ணுவாங்க. similarly like this it continues. right? but இதோட மெயின் drawback என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த physical ring if one particular ring fails, சரியா, இந்த ஒரு பர்టిక్యులர் லிங்க் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the complete network it will get failed. சரியா? so that is the main problem in physical ring. ஒரு டிஸ்கனெக்ட் ஆனா கூட என்ன ஆகாது, டோக்கன் வந்து போகாது. சரியா? and similarly இந்த டோக்கன் பாசிங் மெத்தட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டோக்கன் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டோக்கன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட் எவ்வளவு நேரம் அந்த டோக்கனை யூஸ் பண்ணணும். சரியா? there should be a limit for that particular thing. ஏன்னா அவரே வச்சிட்டு இருந்தா அவர் மட்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? so there should be a limit for the token. அதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோக்கன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். and similarly ஒரு டோக்கன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் 3 கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இங்க வர டோக்கன் வந்து காணாம போயிடும் லிங்கை விட்டு. சரியா? அப்ப அங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. so token management is very very important. சரியா? there should be a time limit for the token and as well as token disappear ஆகாம destroy ஆகாம இருக்கிறதுக்கு there should be some principle. right? and அப்ப இருந்தா மட்டும் தான் டோக்கன் பாசிங் மெத்தட நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? and physical ring உடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிச்சா இப்போ? சரியா? so ஒரே லிங்க் தான் இருக்கும். அந்த லிங்க் ஃபெயில் ஆச்சுன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. and similarly next வந்து பாத்தீங்க அப்படின்னா dual ring. இது எப்படி ஓவர் கம் பண்ணனும்னா dual ring. dual ring என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you have two rings which is the second ring வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாக் வைஸ்ல இருக்கு, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. சோ இன் கேஸ் இந்த லிங்க் ஃபெயில் ஆச்சுனா கூட இந்த லிங்க் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? இந்த பர்టిక్యులர் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் ஃபெயில் ஆச்சுனாலுமே it will be combined. the second link auxiliary link என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will become a main link. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தா டெம்பரரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருப்போம். இது எப்பெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அப்பதான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? சோ இது ஃபெயில் ஆன உடனே இது என்ன ஆகும்னா it will become the main ring and it will perform the data transfer. எப்போ மெயின் லிங்க் வந்து சரியாகுதோ அது வரைக்குமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி லிங்க் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். this is called dual ring method. right? and there is something called bus ring. bus ring என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா this is a very important concept. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா physical ring க்கு bus ring க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா there will be a logical connection. இங்க என்ன இருக்கும், logical connection இருக்கும் when compared to physical ring. physical ringல logical connection கிடையாது. logical connection என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா if இங்க இருந்து ஒரு டோக்கன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டோக்கனை மட்டும் சென்ட் பண்ணாது, அந்த டோக்கன்ல it can also insert the address. சரியா? எந்த நோடுக்கு போகணும், சரியா, எந்த நோட் இந்த பர்టిక్యులர் டோக்கனை ஆக்சஸ் பண்ணனும், எந்த நோடுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண முடியும். so that each and every node will understand இந்த டோக்கன் நமக்கு வந்திருக்கா இல்ல வந்து வேற நோடுக்கா அப்படின்றது தெரியும். புரியுதா இல்லையா? so that is called as logical ring. so it has the address. அடுத்த நோடுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதை விட
என்னென்ன நோடுக்கு அந்த டோக்கன் போகணும், அந்த டேட்டா போகணுன்றத we can able to specify. That is called as logical ring. And then the last one is star ring. Star ring na names of you can understand hub யூஸ் பண்ணி ரிங் பண்ண முடியும். சரியா? that is two wires யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா நோட்ஸையும் கனெக்ட் பண்ணிருப்போம். அண்ட் இங்கேயுமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு ரிங் டோபாலஜி கிரியேட் பண்ணிருக்கோம், ஹப் யூஸ் பண்ணி பண்ணிருப்போம். சரியா? அண்ட் சிமிலர்லி இங்க ஒரு லிங்க் ஒரு நோட் ஃபெயில் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை, இந்த நோட் ஃபெயில் ஆச்சுனாலும் ப்ராப்ளம் இல்ல, மத்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் ப்ராப்பரா நடக்கும். ஏன் அப்படின்னா இங்க ஹப் யூஸ் பண்றோம். ஆனா மத்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நோட் ஃபெயில் ஆச்சுனா கூட you will have problem, right? பட் இங்க வந்து என்ன ப்ராப்ளம்னா ஹப் ஃபெயில் ஆச்சுனா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, right? Now you understand what is token passing method. I will explain what is token passing, and then on token passing la enna topologies irukku solliruken, and I have spoken about token management as well. புரியுதா? Any doubts here? Right? So controlled access is a very important question. Okay? Right? Thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.